ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் 31ஆம் தேதிக்குள்ள நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிற தகவல்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தையில் இருக்கிறதுனால தை முடியறதுக்குள்ளே ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா நிரந்தரமான செல்வத்தையும் பெற முடியும். அதனால் அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல் கிரகங்களும் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சில நேரம் அது நல்லதாகவும் இருக்கலாம், சில நேரம் அது கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ அந்த தாக்கங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கரெக்டாக தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலையில் உறுதியாக இருந்து வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ள முன்னேற்றமாக இருக்க போகுது. ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஓய்வு உறக்கமின்றி உங்களை செயல்பட வைப்பார். ஒவ்வொரு வேலையை முடிப்பதற்காக அடுத்தடுத்து என்று ஓடிக்கொண்டிருப்பீர்கள். வருமானம் மட்டுமே இந்த நேரத்தில் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். உங்கள் லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வியாபாரத்தில் முன்னேற்றமானது உண்டாகும். வியாபாரிகள் உங்கள் நிறுவனத்தை மேலும் விரிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் கனவாக இருந்த சொந்த வீடு இப்போது அமையும். வீடு வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும். அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு செல்வாக்கு உயரும். சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் வக்கரமாக சஞ்சரிக்கக்கூடிய குருமுன் ராசிக்குரிய பலன்களை வழங்கிடக்கூடியவர் என்பதால் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். பிள்ளைகள் நிலையில முன்னேற்றம் இருக்கும். காதல் விவகாரம் கைகூடும். சிலர் திருமண வரையில கூட உங்களுக்கு கொண்டு செல்லும். அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் இந்த நேரத்தில் வர வேண்டாம். செலவுகளையும் திட்டமிட்டு செய்வது நன்மையாக இருக்கும். எந்த அளவிற்கு பணம் வருகிறதோ அதற்குள் செலவு செய்வது உங்களுக்கு நன்மையாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கலைஞர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உழைப்பின் நிலைக்கேற்ப பலன்கள் அடையக்கூடிய நிலை உண்டாகும். விவசாயத்தில் லாபம் கூடும். பெண்கள் நிலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வேலைக்கு முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் திருவோணம்ல பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. திட்டமிட்டு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு ராசிநாதன் தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். தொழில் வளர்ச்சி அடையும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் பாக்கியாதி புதன் இந்த டைம் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். வியாபாரத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பெரிய நிறுவனங்கள் உங்களை தேடி வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கொண்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள், அந்நீரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஆடை ஆபரணம் சேரும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். ஏழரை சனியின் கடைசி காலமாக இது இருப்பதால் சனி பகவான் கடந்த காலத்தில் உங்களுக்கு உண்டாக்கிய நெருக்கடிகளில் மாற்றத்தை இந்த டைம் ஏற்படுத்துவார்.
புதிய சொத்து வாகனம் செல்வாக்கு அந்தஸ்து உண்டாகும். வகரகுருவி நிலையால் வாழ்க்கை வளமாகும். வசதி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். புதிய வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய நிலை சிலருக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். உடல்நிலையில் ஏதேனும் சில சங்கடங்கள் அவ்வப்போது வந்து தலை காட்டும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் அவிட்ட 1-2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எடுக்கக்கூடிய வேலைகளை கவனமாக செய்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நாட்கள் யோகமானதாக இருக்கும். உங்கள் லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள் உச்சமாக சஞ்சரிப்பதால் செயல்களில் வேகம் இருக்கும். தடைப்பட்டு வந்த வேலைகள் முடிவிற்கு வரும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். பார்த்து வரக்கூடிய வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாடு முயற்சிகள் சாதகமாகும். வியாபாரிகளுக்கு வருமான உயரும். சுயதொழில் செய்து வருபவர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். இந்த டைம் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி ஜீவனாதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணவரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். பொன்பொருள் என்று சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். விளைச்சல் செழிக்கும். வருமானம் கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான நிலை இருக்கும். மாணவர்கள் நட்பு விவகாரங்களை ஒதுக்கி வைத்து படிப்பில் கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற முடியும். அதனால் மதிப்பெண்ணுக்காக அந்த மாதிரி செயல்படணும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் இந்த 31 வரையும் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நிரந்தர செல்வத்தை தருவதற்கு நீங்கள் தை மாதத்தில் வழிபாடு வந்து செய்யணும். அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வழிபாடை தெரிஞ்சு அந்த வழிபாடை மறக்காமல் செய்து பயன் பெறுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்ம அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம். 12 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சிறப்பு மிகுந்த தை மாதம் வந்து ரொம்பவே முக்கியமாக சொல்லப்படுது. இதற்கு காரணம் என்னவென்றால் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து கொண்டு சூரிய பகவானை பார்க்கிறார். அதனால இந்த தை மாதத்திற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு. இந்த முறையில் குரு சூரியனை பார்க்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். அந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கு தை மாதத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும். அந்த முறையை தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். பணம் இல்லாமல் யாராலும் வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒரு நாள் கூட கையில் பணம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. பணத்திற்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பது இருக்கிறது. ஒரு நாள் நம்ம கையில் 10 ரூபாய் வந்துவிட்டால் மறுநாள் அது 20 ரூபாயாக செலவாகி விடுது. இதற்கு காரணம் என்னவென்று யாராலும் சொல்ல முடியாது. ஒரு இடத்தில் நிலையாக இருக்காம சென்று கொண்டே இருக்கும் என்பதால் தான் இதற்கு செல்வம் என்று பெயரே. அப்படிப்பட்ட செல்வத்தை நிரந்தரமாக பெறுவதற்கு செய்யக்கூடிய தை மாத வழிபாடு தான் இது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான திதி என்பது வரும். வளர்பிறை தேய்பிறை என்று 2 விதங்களில் திதி வரும். இந்த திதிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அதுவும் தையில வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் மிகப்பெரிய பலன் இருக்கு. அந்த திதிக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வதோடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தோம் என்றால் நம்மால் இந்த வாழ்க்கையில நிரந்தரமான செல்வத்தை பெற முடியும். ஸோ இந்த வழிபாட்டுக்கு தினமும் நீங்கள் ஆலயம் செல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து முழுமனதோடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தாலே அதற்குரிய பலன் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் வில்வ மரம், துளசி செடி போன்ற மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய செடிகளுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீரை உங்கள் கைகளால் ஊற்றி மகாலட்சுமி தாயாரே அந்த செடியில் வாசம் செய்வது போல் உணர்ந்து அவங்களிடம் நிரந்தர செல்வ வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் மகாலட்சுமி தாயார் நமக்கு செல்வ செழிப்ப அருள்வார். மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான 12 மாதங்களில் ஒரு முறை வரக்கூடிய இந்த தை மாதத்தை அனைவரும் தவற விடாமல் அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து நிரந்தரமான செல்வத்தை பெற்று சிறப்போடு வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான
நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.